ஏன்னா இது அட்ட டு அட்ட, வசனத்து வசனம். அது நேச்சுரலான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. நீங்க வசனத்தை மட்டும் கூர்ந்து படிச்சுட்டே இருப்பீங்கன்னா உங்க மைண்ட் சூப்பர் நேச்சுரலுக்கு தயாராயிடும். ஒவ்வொரு வேத வசனமும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் பேசுகிறது. ஏதாவது ஒரு வசனம் நார்மலா இருக்கா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீயோ கடன், என்னங்க கடன் வாங்கணுமா? நீயோ கடன். எந்த வசனம் சொன்னாலும் இயற்கையான வாழ்க்கையோடு அது பொருந்துதா? இல்லை. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு வசனமும் every scripture is talk about signs and wonders. ஆமென். அற்புதத்தை பெறணும்னா உங்களுக்கு அற்புதமான மனசு வரணும். your mind is a gateway for supernatural miracles. உங்க மனசு அதுல டியூன் ஆகும் பொழுது தான் அதை என்ன பண்ண முடியும், நீங்க நிறைய பார்க்க முடியும். பாருங்களேன், அதுக்கு தான் வேத வசனம் ரொம்ப அவசியம். வசனத்தை வச்சு உங்க மனசை எந்த அளவுக்கு நிரப்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அற்புதத்தை நம்புறவங்களா ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க எந்த வசனத்தை படிச்சாலும் அது இயல்பான ஒரு காரியத்தை சொல்றதே கிடையாது. 12 வருஷம் நோய் சுகமாச்சு, உனக்கு நோயே வராது, உனக்கு மரணமே, உனக்கு வறுமையே இல்லை, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். ஆமென், ஆமென். அப்போ அற்புதத்தை நம்பாத ஒரு ஆளுக்கு இந்த புத்தகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த அற்புத அடையாளம்லாம் அந்த அப்போஸ்தலர் காலத்திலேயே முடிஞ்சிடுச்சியா அப்படின்றாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் என்ன பண்ணிடுச்சான், முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. அற்புதம்லாம் இப்போ இல்லையா, அற்புதம்லாம் இப்போ கிடையாது அப்படின்றாங்க. தப்பு பாருங்களேன். அப்படின்னா பைபிளே மூடிட வேண்டியதுதான். ஏன்னா இது அட்ட டு அட்ட, வசனத்து வசனம். எந்த வசனத்தை நீங்கள் படித்தா கூட அது நேச்சுரலான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ கிறிஸ்மஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட் இஸ் கிறிஸ்மஸ்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இட்ஸ் a greatest miracle. நீங்கள் வசனத்தை மட்டும் கூர்ந்து படிச்சுட்டே இருப்பீங்கன்னா உங்க மைண்ட் சூப்பர் நேச்சுரலுக்கு தயாராகிடும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு உங்கள் சிந்தனையை, உங்கள் மனதை கழுவுங்கள். கழுவிட்டீங்கன்னா நீங்க யாரும் நம்பாத ஒன்றை நம்புவீங்க, யாரும் பார்க்காத ஒன்றை பார்ப்பீங்க, யாரும் விசுவாசிக்காத ஒன்றை நீங்க விசுவாசிப்பீங்க, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்.